தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். அந்தமான், கோவா, லட்சத்தீவு, புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும், சத்தீஸ்கர், குஜராத், கேரளம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறினார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கும் என்றும், வரைவு பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் கூறினார். அசாமில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான தேதி தனியாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த ஞானேஷ்குமார், அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து விளக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நாளை முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் போது பொதுமக்கள் ஆதார் வழங்கினாலும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என்றும், டிசம்பர் 9ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி வரை ஆட்சேபனையை தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.